ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நாம அஸ்வத்தாமனை பத்தி பார்க்க போறோம். அதாவது அஸ்வத்தாமன் எப்படி சிரஞ்சீவியான சிரஞ்சீவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சிரஞ்சீவிங்கிற வார்த்தைக்கு பேர் பலசாலி கிடையாது. சில பேர் சிரஞ்சீவிங்கிற வார்த்தைக்கு பலசாலி குஷ்டிமான் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிரஞ்சீவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா அதீத ஆயுளை கொண்டவன் அர்த்தம். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா மரணமில்லா வாழ்வை கொண்டவன்கிற மாதிரி. ஆனா மரணம் இல்லாம ஒருத்தவங்களும் இருக்க முடியாது. அதாவது சிரஞ்சீவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, உண்மையான அர்த்தம் என்னன்னா ஒரு கல்பம்னு ஒன்று இருக்குது, மகா கல்பம். அதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 யுகங்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் இருக்கா? இதுல சில ஆத்மாக்கள் பிறப்பாங்க ஒரு யுகத்திலையும். அந்த ஒரு யுகத்திலையும் பிறக்கிற சில ஆத்மாக்கள் கலியுக இறுதி வரைக்கும் வாழ்வாங்க. அதாவது நீண்ட ஆயுள், அதாவது ரொம்ப நீண்ட ஆயுள். ஒரு மனுஷன் 100 வருஷம் 200 வருஷம்லாம் வாழ்ந்தான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இவங்களாம் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்வாங்க. இவங்களதான் சிரஞ்சீவிகள் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு அமரன் மாதிரி, அதாவது மரணம் இல்லாத ஒரு வாழ்வு மாதிரி வாழ்வாங்க. இதுதான் சிரஞ்சீவிங்கன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சிரஞ்சீவிகள்ல அனுமார் இருக்காரு, நிறைய பேர் இருக்காரு, பரசுராமர் இருக்காரு. அதுல அஸ்வத்தாமன் ஒருத்தர். ஆனா இந்த அஸ்வத்தாமன் ஒரு யூனிக்கான ஒரு சிரஞ்சீவி. அப்படின்னா இப்ப மத்த எல்லாருமே எல்லா சிரஞ்சீவிகளும் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தினாலே, தெய்வத்தோட வரத்தினாலேயோ இல்ல தெய்வத்தோட அம்சமா இருக்கிறதுனாலயே கூட ஒரு ஸ்பெசிபிக் காரணத்தினால கூட அவங்க சிரஞ்சீவியா இருப்பாங்க. ஆனா இவனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அஸ்வத்தாமன் ஒரு தெய்வ பிறவி கிடையாது. அவன் ஒரு அரக்க குணம் படைச்சவன். ஆனா கடைசியில கிருஷ்ணரோட சாபத்தினால சிரஞ்சீவி, சாபத்தினால சிரஞ்சீவியான ஒரே ஒரு மனுஷன் தான். அதனாலதான் நம்ம பார்க்க போறோம் ஏன் சிரஞ்சீவியா மாறினா சாபத்தினால அப்படின்னு. இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா மகாபாரதத்தோட கடைசி எல்லா யுத்தமும் முடிஞ்சது. துரியோதன ரத்த வெள்ளத்துல மூழ்கிட்டு கிடக்குறான், சாவ கிடக்கிற நிலைமையில கிடக்குறான். அஸ்வத்தாமன் மட்டும்தான் அவனுக்கு இருக்கிற கடைசி ஆள். அதாவது போர்க்களத்துல அவனுக்கு துணையா அவன் போறான். போய் அஸ்வத்தாமன் போய் பார்க்கும்போது துரியோதன அழுகிறான். இந்த மாதிரி நண்பா எனக்கு ரோம் பண்ணிட்டாங்களே, கடைசியில நம்ம தோத்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நண்பா நான் இன்னும் உயிரோட தானே இருக்கிறேன், நான் அவங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட சொல்லிட்டு பஞ்ச பாண்டவர்கள் நான் போய் கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு நைட்டு கூடாரம் ரொம்ப இருட்டா இருக்கும், அதனால எதுவும் தெரியாது. பஞ்ச பாண்டவர்களோட குழந்தை அங்க இருக்கும். அந்த குழந்தைய வெட்டி அவன் இருட்டில் அதை தலையை எடுத்து கொண்டு போட்டுருவான். இங்க பார் நான் கொண்டுட்டேன் அப்படின்ட்டு பார்ப்பான். ஆனா முதல்ல அவன் கொண்டதுக்கு அப்புறம் பார்ப்பான், அந்த தலை பார்த்தா அவன் குழந்தைகளுது. ஆஹா, பஞ்ச பாண்டவர்களை தான் கொண்டேன்னு பார்த்தா கடைசியில் அவன் குழந்தைகளை கொண்டனா, சரி பரவாயில்ல, குழந்தைய கொள்றது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அங்க தலையை கொண்டு காமிக்கும் போது, இங்க பார் பஞ்ச பாண்டவர்களை கொல்ல, பட் இருந்தாலும் அவங்க குழந்தைகளை கொண்டுட்டேன்னு சொல்லும்போது துரியோதனே கதறி அழ ஆரம்பிச்சிடும். ஆட முட்டா பயலே, சாவடிச்சது அவனுங்களை சாவடிச்சுன்னா கூட சந்தோஷப்பட்டிருப்பேனே, நம்மளோட அடுத்த தலைமுறையை சாவடிச்சிட்டியடா பாவி, நம்ம அடுத்த தலைமுறையை சாவடிக்கலாமாண்டா அப்படின்னு சொல்லி துரியோதனை அழுக ஆரம்பிச்சிருவான். அப்போ அஸ்வத்தாமனுக்கு அசிங்கமா போயிடும், அந்த இடத்த விட்டு வெளில போயிடுவான். அந்த எண்ட் ஆஃப் அந்த இதுல என்ன நடக்கும்னா, அந்த கான்ஃபிளிக்ட்ல பஞ்ச பாண்டவர்களும் கிருஷ்ணரும் அவனை சுத்தி வளைச்சிடுவாங்க. சுத்தி வளைச்சு அவனுக்கு அவனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக துரோணாச்சாரியர் தானே அஸ்வத்தாமனோட அப்பா. அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ரத்தனம் மாதிரி அவரோட தலையில இருக்கிற மாதிரி அஸ்வத்தாமனோட தலையில ஒரு செட் பண்ணி வச்சிருப்பாரு. என்னன்னா அவர் ஒரு ப்ரொடெக்ஷன் ஜெம். அதாவது எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரத்தனம் இருக்கிற வரைக்கும் அவனை கொல்ல முடியாதுங்கிற மாதிரி அந்த ரத்தனத்துக்கு சக்தி கொடுத்து தெய்வத்தோட அருள் மூலமா வச்சிருப்பாரு. அப்ப என்னன்னா அந்த ரத்தனத்தை கிருஷ்ணர் சுதர்சன சக்கரத்தினால வெட்டி அறிவார். ஒரு வெர்ஷன் ஆஃப் கதையில. இன்னொரு வெர்ஷன் ஆஃப் கதையில சுதர்சன சக்கரத்தை வெட்டி யூஸ் பண்ணாம அவங்க கிட்ட இருந்து அஸ்வத்தாமன் கிட்ட இருந்து சுத்தி வளைச்சு அந்த ரத்தனத்தை தர சொல்றத டிமாண்ட் பண்ணுவாங்க. ரத்தனத்தை பயந்து தந்துருவான். சோ இது ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச சுதர்சன சக்கரத்தை வச்சுதான் அந்த ரத்தனத்தை உடைச்சிருப்பாரு ஆக்சுவலி கான்செப்ட். இப்ப என்ன, அந்த ரத்தனத்தை உடைச்சதுக்கு அப்புறம் அவன் உடம்பு ஃபுல்லா புண்ணாகட்டும், உன்னை இருக்கிறதுலயே ரொம்ப அசிங்கமான ஒரு கிரீச்சரா இருக்கணும், தொழுநோய் வந்த கிரீச்சர் மாதிரி இந்த உலகத்துல நீ கலியுகம் முடியற வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு நீ நரக வேதனைப்பட்டு சுத்தணும்னு கிருஷ்ணர் சபிச்சிருவார். இதனாலதான் அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி ஆயிடுவான். அவன் வரம் வாங்கினதுனால சிரஞ்சீவி ஆகல, சாபத்தினால சிரஞ்சீவி ஆகலாம். அவன் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு சிரஞ்சீவியா இருக்கிறது நீங்க வரம் நினைக்கிறீங்க. அஸ்வத்தாமன் ஒரு எக்ஸாம்பிள். அதாவது நீண்ட ஆயுள் வரம் கிடையாது. நீண்ட ஆயுளோட வாழ்றது வரம் கிடையாது. நீங்க நீண்ட ஆயுளோட வாழ்றது கிடையாது. ஹெல்த்தியா வாழணும், வெல்த்தியா வாழணும், அதே சமயத்துல ஒரு குட் பர்சனா வாழணும். அது இல்லாம வெறும் நீண்ட ஆயுள் வாழ்ந்து என்னத்தை இந்த பூமிக்கு பண்ண போறீங்க? இந்த பூமிக்கு பாரமா தான் நம்ம இருக்க போறோம். ஸோ அந்த பூமிக்கு பாரமா இருக்காம இந்த பூமிக்கு ஏதாவது பாசிட்டிவா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதே சமயத்துல நீண்ட ஆயுள் வாழ்வீங்கன்னு என்று வாழ வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொண்டு இந்த ஸ்டோரியோட கருத்தை உங்களுக்கு டெலிவரி செய்துவிட்டு with humbleness and with love உங்களிடமிருந்து signing off சபரி ஹரிஹரன். பாய்.